நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுள்ளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஈரில நேர்கடத்தி. இப்போ அதே நம்ம ஒரு வட்டச்சுள் எடுத்துக்கிறோம். 6 ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்றை கருதுக. டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ டயக்ராம் கரெக்டாக பார்த்துக்கோ. இதுதான் அந்த வளையம், 6 ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம். இதில் ஒரு சிறிய பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம், அதுதான் டிஎல். அதாவது இந்த டிஎல்ங்கிறது நம்ம என்ன சொல்லணும் பார்த்தோம்னா டிஎல் வெக்டார் அப்படின்னு டிஎல் மட்டும் போட்டோம்னா சிறிய நீளம், டிஎல் வெக்டார்னு போட்டோம்னா அது நமக்கு மின்னோட்ட கூறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டிஎல் வெக்டார் ஒரு சிறிய மின்னோட்ட கூறு எடுத்துக்கிறோம். இதில் ஒன்று கரெக்டாக கவனிச்சிக்கோ. இந்த மின்னோட்ட கூறுக்கு நான் டேஞ்சன்ட் போட்டோம்னா எனக்கு இப்படி வரும், ஓகேவா? இந்த டேஞ்சன்ட்டும் இதுவும் இந்த லைனும் பார்த்தோன்னா நம்ம ஏறத்தில் 90 அப்படிங்கிற ஒரு லைனுக்கு வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த வளையத்தில் இப்போ நம்ம ஐங்கிற மின்னோட்டத்தை நம்ம செலுத்துகிறோம். ஐங்கிற மின்னோட்டம் எப்படி போகுதுன்னா இப்படி வந்துட்டுருக்கு. ஐங்கிற மின்னோட்டம் இப்படி நமக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த சிறிய பகுதி, இப்போ நமக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொத்த வளையத்தில் பாயிற மின்னோட்டத்தினால இந்த வளையத்தினுடைய மையத்திலிருந்து இசட் தொலைவில் உள்ள பிங்கிற புள்ளியில் நமக்கு உருவாகும் மொத்த காந்தப்புலம் என்ன? இதுதான் நம்ம கொஷின். போன தடவை பார்த்த கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரிலா நேர்கடத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஐங்கிற மின்னோட்டம் பாய்ச்சி அதுலேருந்து ஏங்கிற தூரத்தில் பிங்கிற புள்ளியை நோட் பண்ணிவிட்டு அந்த பிங்கிற புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே தான் வட்ட வடிவ சுழல் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வழக்கம் போல் தான் என்னது மொத்த காந்தப்புலத்தை நம்மளால் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செஞ்சுக்கணும்னு பார்த்தா, அந்த வட்ட வடிவ சுள்ளோட ஒரு சிறிய பகுதி முதல்ல எடுத்துக்கிறோம். அதை நம்ம சிறிய கூறு டிஎல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டிஎல்னால் இந்த டிஎல்னால் பிங்கிற புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லணும்னு பார்த்தா, சிறிய நீளத்தில் உருவாகிற காந்தப்புலம் சிறிய காந்தப்புலம் டிபி. ஓகேவா? இப்போ இந்த டிபியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு பி என்ன செஞ்சுக்கணும்னா இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு டோட்டலாக கிடச்சிடும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல வட்டச்சுள்ளாக இருக்கிறதுனால எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் நான் எடுக்கும் போது அதனுடைய தொலைவுங்கிறது சமமாக தான் இருக்கும். அதாவது இங்கேருந்து எடுத்தாலும் சரி, இந்த முறையில் எடுத்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து எடுத்தாலும் சரி. இமேஜின் பண்ணிக்கோ, ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு தட்டுக்கு மேலே ஒரு 10 சமயத்தில் ஒரு புள்ளியில் வச்சுக்கிட்டோன்னா அந்த தட்டோட மையப்புள்ளி தவிர அந்த கார்னர் எந்த ஒரு இடத்துல இருந்தும் தொலைவு எடுத்துனா அதோட நீளங்கிறது நமக்கு சமமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ முதல்ல டிபி கண்டுபிடிக்கலாம் டிஎல் நீளத்தில். தென் இப்போ டிபி கண்டுபிடிக்கிறது நமக்கு பொதுவான ஃபார்முலா வழக்கம் போல் பயோட்-சாவர்ட் விதி. பயோட்-சாவர்ட் விதிக்கான ஃபார்மை நமக்கு நல்லாவே தெரியும். பயோட்-சாவர்ட் விதி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிபி ஈக்குவல் டு μ0/4π. இனிஷியல் ஃபார்முலா டிபி ஈக்குவல் டு μ0/4π I dl sin θ/r². இது ஸ்கேலார். அப்போ வெக்டர் ஃபார்மேட்டை மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. இன் கிராஸ் ஆர் கேப் டிவைட் பை r² அப்படின்னு நமக்கு டெவலப் ஆகிடும். ஓகேவா? இது நமக்கு வெக்டர் ஃபார்ம், இது நமக்கு ஸ்கேலார் ஃபார்ம். அப்போ தீட்டாக்கான ஆங்கிள் நமக்கு என்ன வந்திருக்கும் ஏற்கனவே சொன்னோம், டேஞ்சன்ட் 90. அப்போ 90% ரிமைன் நமக்கு இருக்கிறது sin 90க்கான வேல்யூ, தீட்டாக்கான வேல்யூ 90. ஏன்னா இதுக்கும் ஐடியலுக்கும் ஆர் வெக்டருக்கு உள்ள கேப் நமக்கு 90. அப்போ sin 90க்கான வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஐடியல் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கரெக்டாக கவனிச்சுக்கலாம். இப்போ இதனால் இந்த புள்ளினால் இந்த டிஎல் நீளத்தினால ஆர் கேப் அலகு வெக்டர் ஆர் தொலைவில் நமக்கு உருவாகிற டிபி கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல உருவாகுதா, அப்போ நமக்கு மின்னோட்டம் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ காந்தப்புலம் எப்படி உருவாகுனா இப்படி உருவாகும். அப்போ இப்படி உருவாகுதுன்னா இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம், இது மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ டிஎல் நீளத்தில் ஆர் தொலைவு இப்படி எடுக்கும் போது காந்தப்புலத்தின் திசை இப்படி வந்திருக்கும். ஆர் தொலைவு காந்தப்புலத்தின் திசை, மின்னோட்டம் இப்படி வருது, சரி, மின்னோட்டம் இப்படி போயிட்டுருக்கு காயிலில். அப்போ காந்தப்புலங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வந்துட்டுருக்கும். அப்போ இது ஆர் தொலைவு, இது காந்தப்புலம். ஓகேவா? ஏன்னா இதில் மின்னோட்டம் இப்படி வந்துட்டுருக்கு, காந்தப்புலம் இப்படி வந்துட்டுருக்கும். ஓகேவா? அப்போ இந்த லைனும் ஆறுங்கிற தொலைவு, இந்த லைனும்
இந்த லைனும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். நீ டயக்ராம் போடும்போதும் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஓகே, அப்போ இது நேர்கோடு கிடையாது. அப்போ இதோட தொகுபயன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த லைனுக்கு இது நமக்கு கிடைத்தல கூறு, இது நமக்கு செங்குத்து கூறு. அதே போல் இந்த டிங்கிற புள்ளிக்கு ஆப்போசிட்டில் சிங்கிற புள்ளி எடுத்துக்கிறேன். இதனுடைய மின்னோட்ட கூறு சிறிய நீளத்தை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு அதே ஆர் தொலைவு தான். அப்போ மின்னோட்டத்தில் எப்படி இப்படி வருதா? அப்போ இதில் காந்தப்புலம் இப்படி வந்திருக்கும். அப்போ இப்படி வந்திருக்கும் காந்தப்புலம். அப்போ இது ரெண்டும் செங்குத்து. அதே போல் பிடிச்சனா இது கிடைத்தல் கூறு, இது செங்குத்து கூறு. அப்போ இந்த கிடைத்தல கூறும் இந்த கிடைத்தல கூறும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக இருக்கிறதுனால கிடைத்தல கூறு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல இதை நாம் தீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம், ஃபைன்னு எடுத்துக்கிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? அதாவது இது மையத்தோடு ஏற்படுத்தும் கோணம் ஃபை, ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். இது நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். அப்போ இது ஃபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே உருவாகிறது டிபி. அப்போ டிபி இந்த திசையில் இருக்குது. இப்போ இங்கே ஃபைன்னு எடுத்தோன்னா இது டிபி காஸ் ஃபை, இது டிபி சைன் ஃபை. டிபி காஸ் ஃபை, டிபி சைன் ஃபை. தொலைவு ஒரே தொலைவாக இருக்கிறதுனால ரெண்டில் உருவாகிற இந்த கூறினால் உருவாகிற காந்தப்புலத்தின் மதிப்பும் இந்த கூறில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பும் சமம். தட் மீன்ஸ் இதில் உருவாகிற டிபிக்கான மதிப்பும் இதில் உருவாகிற டிபிக்கான மதிப்பும் சமம். இதில் தெரியுன்னு பார்த்தோம்னா இதுவும் டிபி காஸ் ஆல்ஃபா, இதுவும் டிபி காஸ் ஆல்ஃபா ஒன்றுக்கொன்று எதிரெதிராகவும் எண் மதிப்பில் சமமாக இருக்கிறதுனால டிபி காஸ் ஆல்ஃபாங்கிறது நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி செங்குத்து கூறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிபி சைன் ஆல்ஃபா. டிபி சைன் ஆல்ஃபா இது பக்கமாக ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ரெண்டும் ஒரே திசையில் இருக்கிறதுனால நம்ம கூட்டிப்போம். அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கோ, இதை கூட்டுறதுனால டிபி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் டிபி சைன் ஆல்ஃபா இது ரெண்டுக்கு மட்டும்தான். ஆனால் மொத்தமாக கேட்கும்போது சப்போஸ் இங்கேருந்து போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? திரும்பி இன்னொரு டிபி சைன் ஆல்ஃபா, இங்கேருந்து போடும்போது இன்னொரு டிபி சைன் ஆல்ஃபா, இங்கேருந்து போடும்போது இன்னொரு டிபி சைன் ஆல்ஃபா. அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் டிபி சைன் ஆல்ஃபா போட்டு நம்ம கூட்டுறதும் ஒட்டுக்காக நம்ம இன்டகரல் எடுக்கிறதும் நமக்கு சமந்தான். ஏன்னா மொத்தம் அப்படிங்கிறத நம்ம இன்டகரல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ அந்த டிபி சைன் ஆல்ஃபாவுக்கு மொத்தம் நம்ம எடுத்துடுறோம். அப்போ இன்டகரல் ஆஃப் டிபி சைன் ஆல்ஃபா எதை குறிக்குதுன்னா மொத்த காயிலில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை குறிக்குது. ஓகேவா? அதுதான் நம்ம பி வெக்டார் அப்படி நம்ம போட்டிருக்கிறது. அப்போ கே நமக்கு எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இது இசட்ஹெச்சில் மேலே போகிறதுனால இங்கே நம்ம கே கேப் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அப்போ வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ டிபிக்கான வேல்யூ பயோசாவர்ட் விதியின்படி நம்ம மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். அப்போ μ0/4π ஐயை வெளியே கொண்டு வச்சு டிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஃபை கே கேப். இப்போ இதுலேருந்து நம்ம சைன் ஃபைக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சைன் ஃபைக்கான வேல்யூ என்ன? சைன் எப்போருந்து கிடைக்கும்? நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்? ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ இதில் சைன் வேணும்னா இது தீட்டான்னு எடுத்துட்டோமா? அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ இதில் எதிர்பக்கம் நமக்கு என்ன? தீட்டாவுக்கு எதிரே உள்ளது தான் எதிர்பக்கம். அப்போ தீட்டாவுக்கு எதிரே இருக்கிறது இது ஃபைன்னு எடுத்துக்கோம். தீட்டாவுக்கு எதிரே இருக்கிறது இந்த ஆறுன்னு போட்டுக்கிறோம் பை கர்ணம். அப்போ 90க்கு எதிரே உள்ளது தான் நமக்கு கர்ணம். அப்போ கர்ணத்தை போட்டு நமக்கு எனக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எனக்கு கர்ண மதிப்பு டேட்டா நமக்கு தரல, ஸ்மால் ஆர்னு தந்திருக்கோம். பட் நம்ம இந்த என்ன செஞ்சுக்கிறோம், அந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிதாகரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அதை நான் சைடில் போட்டு காட்டியிருக்கோம். ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏன்னா மேலே ஆர் கீழே ஆருக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி டேர்மை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். தென் இப்போ இதை நம்ம சைன் ஃபை அப்ளை பண்ணுறோம். தென் பி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π r/r ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ரூட் வந்துச்சு. அப்போ அதை எடுத்துகிட்டு ஹோல் பவர் 3/2 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த 3/2 எப்படி வந்தது அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ஸ்கொயர் நமக்கு தந்திருக்காங்க. இங்கே நம்ம சைன் ஃபை கண்டுபிடிக்கணும். அப்போ சைன் ஃபைக்கான வேல்யூ இது போட்டாச்சு. ஓகேவா? ஆர் ஸ்கொயருக்கான வேல்யூ இது சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ சைன் ஃபைக்கான வேல்யூ r ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 1/r ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1. அடிமான் ரெண்டு சமமாக இருக்கிறதுனால அடுக்கில் கூட்டிக்கும். அப்போ 1/2 + 1 3/2. அப்போ இங்கே நமக்கு அந்த 3/2 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இன்னும் நம்ம இன்டெக்ரல் பண்ண ஆரம்பிக்கல, வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டெக்ரல் நமக்கு இருக்கிறது என்ன? டிஎல். அப்போ டிஎல் நமக்கு குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வட்ட வளையத்தினுடைய சிறிய நீளம்.
அப்போ இந்த வட்ட வடிவத்தினுடைய மொத்த நீளம் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ இன்டெக்ரல் டிஎல் நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2πr நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இதில் 2πr அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎல் அப்போ 2πr இதில் அப்ளை பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா μ0/4πr/r² + z² ஹோல் பவர் 3/2 × 2πr. ஓகேவா? அப்போ இந்த பைக்கு இந்த பை கேன்சல், 4க்கு 2 கேன்சல், இங்கே 2 மட்டும் இருக்கும். r × r r². ஓகேவா? அது நமக்கு கீழே இருக்குது. அப்படியே r × r², 2ம் பை நமக்கு கேன்சல் ஆச்சு. ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சப்போஸ் இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுகள் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிற டேர்மை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு 2 சுற்றுகள் இருக்குது இல்லை 3 சுற்றுகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்னங்கிற டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா என்னோடய வேல்யூ நம்ம 1 அப்படின்னு நம்ம வச்சுட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அதுவே இது வட்ட வடிவச்சூழலோட மையத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில், அதாவது வட்டச்சூழலத்திலேருந்து வெளியில் கண்டுபிடிச்சினா இந்த ஃபார்முலா. சப்போஸ் நான் ஒரு வட்ட வடிவச்சூழல் எடுத்துக்கிட்டு நான் இசட் தொலைவு வெளியில் போகாமல் மையத்திலே கண்டுபிடிச்சேன்னா எது எனக்கு இல்லாமல் போயிடும்னா இந்த இசட் தொலைவுங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ நான் மையத்தில் கண்டுபிடிச்சேன்னா இந்த இசட்கான மதிப்பு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்குன்னா r² ஹோல் பவர் 3/2 மட்டும் இருக்கும். அப்போ 2 கேன்சல் பண்ணால் ஒன்லி r³ இருக்கும். அப்போ இந்த r²க்கு க்யூபை கேன்சல் பண்ணிட்டா ஒன்லி r மட்டும்தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது μ0ni/2r. இதெல்லாம் கேன்சல் ஆச்சு. இது ஒரு தடவை அப்ளை பண்ணி பாரு, சைடில் போட்டு வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும். z = 0 அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுப்பார். அப்போ வெக்டர் b = μ0ni/2r × r k நமக்கு குறிக்கிறது ஓரலுக்கு வெக்டரை நமக்கு குறிக்கும். இது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அட் த சேம் டைம் சம்மில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா. நீ 2 விதமான ஃபைனல் ஆன்சர் நீ மெமரி பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் சம் கேட்கும் போது மையத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இல்லை மையத்தில் மட்டுமே கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அதனால் இந்த கொஷின் நமக்கு ரிப்பீட்டட் கொஷின். ஏரியிலா நேர்கடத்தியும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். தென் வட்டச்சுருள் இதுவும் நமக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஷின். இது தெளிவாக படித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, ஈஸியாக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செகண்ட் லெசனில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு 11 சம் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். நாம வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஏற்கனவே 1 to 11 ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது 12th ப்ராப்ளம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம். 2 cells each of 5 volt are connected in series with a 8 ohm resistor and 3 parallel resistors of 4 ohm, 6 ohm and 12 ohm. Draw a circuit diagram for the above arrangement. Calculate 1. The current drawn from the cell. Second one, current through each resistor அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 volt மின்னியக்கு விசை கொண்ட இரு மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு 8 ohm மின்தடை மற்றும் 4 ohm, 6 ohm மற்றும் 12 ohm ஆகிய மின்தடைகளின் பக்க இணைப்பு ஆகியவற்றின் குறுக்காக இணைக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட அமைப்பிற்கு மின் சுற்று ஒன்று வரைந்து மின்கலத்திலிருந்து பெறப்படும் மின்னோட்டம் மற்றும் ஒவ்வொரு மின்தடை வழியே செல்லும் மின்னோட்டம் ஆகியவற்றை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் இருக்கு. ஒரு செல் வந்து 5 volt, இன்னொரு செல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈச் செல்ஸ் ஆர் 5 volt, ரெண்டு செல்லுமே 5 volt கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாமா? ஸோ இப்போ ட்ரா பண்ணுறது நமக்கு வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிராயிங்கும் கேட்டிருக்கான். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், ஈச் செல் அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு செல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் a 5 volt. இன்னொரு செல் எவ்வளவு, அதுவும் என்னது 5 volt அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, this is a 5 volt and then 5 volt 2. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், அது கனெக்டட் இன் சீரீஸை கனெக்ட் பண்ணிட்டோம். 8 ohm resistor and 3 parallel resistors. Series with 8 ohm. இதில் வந்து சீரீஸாக வந்து ஒரு 8 ohm ரெசிஸ்டர் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு சீரீஸில் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா, நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and 3
parallel resistors of 4 ohm 6 ohm 12 ohm இது கூட என்ன இருக்குன்னா parallel இருக்குன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணோம், இதுக்கு parallel இப்படி தானே வரணும், டயக்ராம் வந்து எப்படி வரணும்னா இப்படி வரணும். ஸோ இதுக்கு parallel ஒரு ரெசிஸ்டர், இன்னொரு parallel ரெசிஸ்டர் 2 3 சொல்லியிருக்கான். ஸோ இன்னொரு வந்து parallel ரெசிஸ்டர். ஸோ இந்த 3 ரெசிஸ்டர் எப்படி இருக்குன்னா parallel இருக்கு. என்னென்ன, that is a 1 ohm. சீரியஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 ohm. ஸோ ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு. that is a cells, that is a 5 volt and 5 volt. இதுதான் வந்து டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராம் என்ன கேக்குது, the current drawn from the cell. ஸோ இந்த செல்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ கரண்ட் கேட்கறான். அப்புறம் ஈச் செல்ல வந்து எவ்வளவு, சாரி ஈச் ரெசிஸ்டர்ல ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயும் வந்து வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா these 3 resistors are parallel. அப்புறம் என்ன எழுதிக்கலாம், ஃபார்முலா வந்து அதனுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். that is 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 எழுதுமா ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும், 1 by 4 plus 1 by 6 plus 1 by 12. ஸோ 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், that is a 3s are 2s are and then 1. okay, so 6 divided by 12 வரும். so 6 divided by 12 that is என்ன வரும், 1 by Rp is equal to 1 by 2. 1 by 2 வரும். therefore நமக்கு Rp is equal to என்ன எழுதலாம், that is a 2 ohm. so that is a the parallel 3 parallel connectionல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா that is a 2 ohm அப்படி நமக்கு கிடைக்குது. so இப்போ 8 resistors connected in series. so 8 ohm அப்படின்ற resistors வந்து என்ன ஆகுது, connected in series இருக்கு. அப்புறம் total resistance எல்லாமே கால்குலேட் பண்ணோம். so இது எல்லாம் சேர்ந்தது Rp, இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு சொன்னோம்னா Rp. so இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். so there is a R அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, so ரெண்டு சீரிஸ்ல இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம், so ஒன்னு சீரிஸ்ல இருக்கு, சீரிஸ்ல இருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா, R is equal to R plus Rp. so R எவ்வளவுக்கு 8 ohm இருக்கு, Rp எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம 2 ohm கண்டுபிடிச்சோம். therefore 10 ohm. so total resistance டோட்டலா சீரிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு, நமக்கு டோட்டலா 10 ohm resistance கிடைக்குது. so two cells are connected in series. ரெண்டு செல் எப்படி கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தாங்க. அப்படியே கனெக்ட் பண்ணிருந்தா டோட்டல் EMF எவ்வளவு இருக்கு, நமக்கு டோட்டல் EMF எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is a 5 volt plus 5 volt, that is a 10 volt நாம எடுத்துக்கலாம். that is a total EMF வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 10 volt கிடைக்குது. நமக்கு வேற என்ன நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா that is a first வந்து ஒவ்வொரு செல்லையும் வந்து எவ்வளவு கரண்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஓம்ஸ் லா நமக்கு தெரியும். what is a ohms law, ohms law V equal to IR. what is the I, so இதெல்லாம் I எப்படி கால்குலேட் பண்ணலாம், V divided by R அப்படி நாம கால்குலேட் பண்ணலாம். சோ நம்ம இப்ப V எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படி பாத்தீங்கன்னா that is a 10 volt கண்டுபிடிச்சோம். R வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கண்டுபிடிச்சோம், நம்ம 10 ohm கண்டுபிடிச்சோம். so that is a 10 by 10 என்ன வரும் நமக்கு, that is a 1 ampere current நமக்கு கிடைக்குது. so அந்த செல்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 ampere current வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். so அடுத்து 4 ohmல 6 ohmல and 12 ohm resistorல what is a potential drop across, அதோட potential difference எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். that is a potential drop across Vp is equal to I into Rp. that is a எவ்வளவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா I வேல்யூ நமக்கு இதுதான் கண்டுபிடிச்சோம் 1, Rp வேல்யூ நமக்கு எவ்வளவு, ரெசிஸ்டன்ஸ் இன் parallel இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 2 ohm கிடைச்சது. so that is a 2. so நமக்கு வந்து 2 volt வந்து கிடைக்குது. என்னது இந்த 2 volt அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா potential drop across the parallel combination of 3 resistor. அந்த 3 parallel இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுல இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் பேரலா இருக்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னா நமக்கு 2 volt இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டர்லயும் எவ்வளவு வந்து கரண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து 4 ohm அப்படின்ற ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி எழுதலாம், கரண்ட் ஃபார்முலா என்னது, that is a V equal to IR பார்த்தோமா, அப்படின்னா I என்ன வரும், I equal to V by R. so V வந்து எவ்வளவு வந்து நமக்கு, that is a 2 volt okay, and R வேல்யூ வந்து R, that is a 4 ohm ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் அது என்ன வரும் 1 by 2 R 0.5
ஆம்பியர். நமக்கு வந்து கரண்ட் வந்து 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா 0.5 ஆம்பியர் கரண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எழுத போறோம். என்னது I வந்து செகண்ட் என்னது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன வரும் பொட்டன்ஷியல் அதே 2 தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 என்ன வரும் 1/3 ன்னு வரும். 1/3 எப்படி எழுதலாம் நம்ம 0.33 ஆம்பியர் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது I into 12 ohm ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் அப்படின்னு பார்க்கலாம். That is 2 divided by 12. That is 1/6 ன்னு வரும். 1/6 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 0.17 ஆம்பியர் எழுதலாம். So each ரெசிஸ்டர்ல அதோட கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர், 0.33 ஆம்பியர், 0.17 ஆம்பியர் அப்படி நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 13. 4 bulbs P, Q or S are connected in a circuit of unknown arrangement. When each bulb is removed one at a time and replaced, the following behavior is observed. என்ன கொடுத்திருக்காங்க தமிழ்ல PQRS ஆகிய 4 மின் விளக்குகளானது தெரியாத மின் சுற்று அமைப்பு ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின் விளக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கப்படும் போது பின்வரும் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. சோ இந்த ஒரு டேபிள் கலத்துல கொடுத்திருக்காங்க. தட் இஸ் P வந்து ரிமூவ் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் P வந்து ரிமூவ் பண்ணிட்டா அங்க வந்து Q ஆன் ஆகுது, R ஆன் ஆகுது, S ஆன் ஆகுது. அதே மாதிரி Q அப்படின்ற பல்பை ரிமூவ் பண்ணும்போது Q பல்பு எரியல, PR வந்து நமக்கு வந்து பல்பு எரியுது, S ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன மாதிரியான டயக்ராம் போட்டா வந்து நமக்கு இந்த கண்டிஷன் உபயோக பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் தான் ஆன்சர் ஆக்சுவலா. தட் இஸ் இது வந்து ஒரு செல்லுன்னு எடுத்துக்கோங்க. இந்த செல்லுல என்ன பண்றோம், இங்க ஒரு பல்பு கனெக்ட் பண்றோம் அண்ட் தென் இதுக்கு பேரலா ஒரு பல்பு கனெக்ட் பண்றோம். தட் இஸ் இது என்ன பல்பு, இது ஒரு பல்பு கனெக்ஷன் பண்றோம். அடுத்து இது ரெண்டுத்துக்கும் பேரலா வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு கனெக்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ இங்க ஒரு பல்பு அண்ட் தென் இங்க ஒரு பல்பு சீரியஸா கனெக்ட் பண்றோம். இதை எடுத்து வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல வந்து இது P பல்ப் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து R பல்ப் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது Q, இது வந்து S அப்படின்ற பல்ப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த செல்லுல வந்து சம் EMF வந்து அப்ளை பண்றோம். நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்யூட் போட்டாதான் இந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இது சர்க்யூட் நம்ம வந்து ஆல்ரெடி அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், P அப்படின்ற ஒரு பல்பை ரிமூவ் பண்ணிட்டா. இந்த பல்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த பக்கமும் கரண்ட் போயிட்டு தான் இருக்கும், இந்த பக்கமும் நமக்கு கரண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். அப்படின்னாக்கா R ஆன்ல தான் இருக்கும், Q ஆன்ல தான் இருக்கும், S ஆன்ல தான் இருக்கும். ஓகே, இந்த பல்பு இல்லைனாலும். ஸோ அடுத்து Q ரிமூவ். இந்த Q ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகுன்னா அந்த பாசிட்டிவ் பவர் சப்ளை வந்து என்னக்கா கண்டிப்பா நமக்கு R வரும், R இருந்து P க்கு வரும். ஸோ இந்த ரெண்டு பல்புமே எரியும் அண்ட் S-க்கு வரும். ஆனா இந்த Q கனெக்ஷன் கிடையாது. ஸோ அப்புறம் என்ன ஆகுனா S வரையும் வரும், ஆனா இந்த இடத்துல வந்து Q பல்ப் இல்லாதனால இந்த பக்கம் நெகட்டிவ் அப்படின்ற பவர் நெகட்டிவ் சார்ஜ் வந்து வரும், ஆனா பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படின்னா நாங்க இதை எடுத்துட்டோம்னா S ஆஃப் ஆயிடும். S என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் ஆருக்கு வருது, P-க்கு வருது, ஆனா Q-க்கு வர்றது இல்லை, ஏன்னா இது ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படின்னா S-க்கு வந்து பாசிட்டிவ் வர்றது கிடையாது. அதனால இந்த S பல்பு எரியாது, P பல்பும் அண்ட் தென் R பல்பும் எரிய, S ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து R ரிமூவ் பண்ணிட்டா. இந்த R ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு கண்டிப்பா என்ன ஆகாது, எதுவுமே எரியாது. இந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு என்ன, P-க்கு வராது, QR எதுக்குமே வராது, RS எதுக்குமே வராது. ஸோ எல்லா பல்புமே ஆஃப் கண்டிஷனா மாறிடும். அடுத்து S ரிமூவ் பண்றோம். S ரிமூவ் பண்ண என்ன ஆயிடும், நமக்கு வந்து R-க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுது, தட் இஸ் P வந்து ஆன்ல இருக்கும். ஸோ அடுத்து வந்து Q-க்கு வந்து பாசிட்டிவ் வரும், ஆனா நெகட்டிவ் வந்து வராது நமக்கு, ஏன்னா இங்க ரிமூவ் பண்ணியாச்சு வராது. அப்புறம் Q வந்து என்ன ஆயிடும், ஆஃப் கண்டிஷன் ஆயிடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா R ஆன்ல இருக்கும் அண்ட் தென் P வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இது ரெண்டு நாகும் ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னு வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த சர்க்யூட் வந்து நாம அசம்பிள் பண்ணணும். நாம தான் இந்த டிராயிங் வந்து டிரா பண்ணி இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எது ஆன் எது ஆஃப் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்ட் பல்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். இன் எ பொட்டன்ஷியோமீட்டர் அரேஞ்ச்மெண்ட்
A cell of EMF 1.25 volt gives a balance point at 35 centimeter length of the wire. If the cell is replaced by another cell and the balance point shift to 63 centimeter, what is the EMF of the second cell? So இது தவிர என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு மின்னழுத்தமானி அமைப்பில் 1.25 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலம் தரும் சமன்செய் நீளம் 35 சென்டிமீட்டர் நீளத்தில் ஏற்படுகிறது. இந்த மின்கலம் மாற்றப்பட்டு மற்றொரு மின்கலம் இணைக்கப்படும் போது சமன்செய் நீளம் 63 சென்டிமீட்டருக்கு நகர்கிறது. எனில் இரண்டாவது மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சோ இந்த क्वेश्चनல நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given datas என்னென்ன given datas கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம ஏற்கனவே பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்ல ஒன்று பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு செல் வந்து that is 1.25 வோல்ட் கொடுத்துட்டாங்க. that is E1 எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து E2 is equal to என்னன்னு நமக்கு தெரியாது. பேலன்சிங் லென்த் வந்து L1 வந்து கொடுத்துருக்காங்க. that is 35 சென்டிமீட்டர். அதே மாதிரி L2 வேல்யூ வந்து 63 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா 1 மீட்டர் ஒயர் லென்த்தா இருந்தா அங்க வந்து 65 and 35 இருக்கு. இங்க வந்து 98 சென்டிமீட்டர் தான் இருக்குது டோட்டலா. சோ அதுல வந்து லென்த் வந்து 35 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 63 சென்டிமீட்டரா இருக்கு. சோ நமக்கு வந்து கம்பேரிசன் ஆஃப் EMF ல வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். that is E1 divided by E2 is equal to L1 divided by L2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். சோ அதனால வந்து நமக்கு வந்து E2 வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம என்ன வரும், E2 தெரியும் அப்படின்னா என்ன வரும், E1 மேல இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வரும்போது தெரியுதா L2 divided by L1 அப்படின்னு வரும் நமக்கு. சோ நமக்கு வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. E1 வேல்யூ நமக்கு தெரியும் 1.25 அப்படின்னு தெரியும். L2 வேல்யூ 63 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ மீட்டர் மாத்திட்டீங்கன்னா கேன்சல் தான் ஆகும். நமக்கு 63 divided by 35 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து டிவைட் பண்ணணும். சோ மேல ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 1.25 63 மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 78.75 வருது டிவைடட் பை 35. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருது, 2.25 வோல்ட் கிடைக்குது. that is செகண்ட் பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருதுன்னா 2.25 வருது. that is a very very simple problem. okay, so EMF கொடுத்திருக்கான், ஒரு செல்லோட EMF கொடுத்துட்டான், அந்த செல்லை ரிமூவ் பண்ணி இன்னொரு செல்லோட EMF கேட்கறான். so balancing length வந்து L1 and L2 நமக்கு கொடுத்துட்டான். so that is a comparison of the EMF வந்து நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா that is a E1 divided by E2 equal to L1 divided by L2. so E2 மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா E1 into L2 divided by L1 வரும். so values சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஆரம்ப காலத்தில் மின்சாரம் என்பது கட்டுப்பாடு இல்லாத காட்டாற்று வெள்ளம் போல் பாயக்கூடியதாக இருந்தது. அதனால் மின்சார சக்தியை சரிவர பயன்படுத்த முடியாமல் போனது. இப்போது நாம் பயன்படுத்தும் பல கருவிகள் மின்சாரத்தால் இயங்குகின்றன. நாம் விரும்பும்படி, நம் கட்டளைப்படி அந்த கருவிகள் செயல்படுவதற்கு காரணம் மின்சாரத்தை கட்டுப்படுத்த உதவும் டைனமோ என்ற கருவிதான். அந்த கருவியை கண்டுபிடித்ததன் மூலம் மின்சாரம் என்ற கட்டுக்கடங்காத குதிரைக்கு கடிவாளம் போட்டு தந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானியைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். படிப்பறிவே இல்லாத ஒருவர் பார்ப்போற்றும் விஞ்ஞானியான கதைதான் அவரது கதை. அவர் பெயர் மைக்கேல் ஃபாரடே. 1791 செப்டம்பர் 22 இங்கிலாந்தில் ஒரு கருங்கொல்லருக்கும் இல்ல பணிப்பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார் மைக்கேல் ஃபாரடே. 4 பிள்ளைகளில் 3ஆம் அவர். அவரது குடும்பம் மிகுந்த ஏழ்மையில் வாடியது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் கூட சிரமம். ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மைக்கேலின் தாய் அவருக்கு ஒரு ரொட்டியை தருவார். அந்த ரொட்டிதான் மைக்கேலின் ஒரு வார உணவு. அந்த ரொட்டியை 14 துண்டுகளாக பிரித்து ஒரு நாளைக்கு 2 துண்டுகள் சாப்பிடுவார் மைக்கேல். அப்படிப்பட்ட ஏழ்மையில் வாழ்ந்தாலும், பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் புத்தகங்கள் வாசிப்பதில் மைக்கேலுக்கு அளவு கடந்த பிரியம் இருந்தது. லண்டனின் புகழ்பெற்ற சேரிங் கிராஸ் என்ற பகுதியில் பழைய புத்தக கடைகள் நிறைய இருக்கும். அங்கெல்லாம் சென்று அவசரமாக அவற்றை புரட்டி பார்த்து படிப்பார் மைக்கேல். ஆனால் காசு கொடுத்து வாங்க முடியாததால் அவரை கண்ட உடனேயே எல்லா கடைக்காரர்களும் விரட்ட ஆரம்பித்தனர்.
ஜார்ஜ் ரிபாவ் என்ற ஒரு கடைக்காரர் மட்டும் மைக்கேல் மேல் இறக்கப்பட்டு தம் கடையில் இருந்த புத்தகங்களை படிக்க அனுமதி தந்தார். மணிக்கணக்கில் மைக்கேல் புத்தகங்களை படிப்பதை பார்த்து வியந்த அவர் மைக்கேலின் குடும்ப நிலையை தெரிந்து கொண்டு ஒரு வேலையையும் தந்தார். வாரம் 3 ஷில்லிங்குகள் சம்பளம். மைக்கேலுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. லண்டன் முழுவதும் புத்தகங்களை கொண்டு சென்று கொடுப்பதும் அவற்றை வாங்கி வருவதும் தான் மைக்கேலின் முதல் வேலை. அதில் அவர் சிறப்பாக செய்யவே புத்தகங்களுக்கு பைண்டிங் செய்யும் வேலையை தந்தார் அந்த முதலாளி. பைண்டிங் பணிக்காக வரும் புத்தகங்களில் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டவையும் நிறைய இருக்கும். அவற்றை பைண்ட் செய்யும் அதே வேளையில் அவற்றையெல்லாம் ஆர்வத்துடன் படிப்பார் மைக்கேல். அவற்றில் உள்ள பல விஷயங்கள் அவருக்கு புரியாது. நம்மில் பலருக்கு புரியாத விஷயங்கள் என்று வந்தால் அப்படியே விட்டுவிடுவோம். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த புத்தகங்களை பைண்ட் செய்த பிறகு அவற்றை உரியவர்களிடம் கொடுக்கும் போது தன் சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்வார். அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், புரியாதவற்றுக்கு விளக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த முனைப்புத்தான் பிற்காலத்தில் அவரை பார்போற்றும் விஞ்ஞானியாக உயர்த்தியது. லண்டனில் அந்த காலகட்டத்தில் விஞ்ஞான விரிவுரைகள் நடைபெறும். அதற்கு கட்டணம் உண்டு. அந்த விரிவுரைகளை கேட்க வேண்டும் என்று மைக்கேலுக்கு ஆசை. அவரது ஆசையை உணர்ந்த அந்த முதலாளி ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியின் விரிவுரைக்கு நுழைவுச் சீட்டு கொடுத்து மைக்கேலை அனுப்பி வைத்தார். அந்த விரிவுரைதான் மைக்கேலின் வாழ்க்கையை திசை திருப்பியது. அந்த விரிவுரையை நிகழ்த்தியவர் புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஹம்ப்ரி டேவி. மின்சாரம் பற்றியும் வேதியியல் பற்றியும் அவர் பேசியதை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க மைக்கேல் என்ன செய்தார் தெரியுமா? சர் ஹம்ப்ரி டேவி கூறியதை ஒன்று விடாமல் அப்படியே முழுமையாக குறிப்பு எடுத்துக் கொண்டிருந்தார். விரிவுரை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து அந்த குறிப்புகளை மீண்டும் அழகாக எழுதி சில வரைபடங்களையும் வரைந்து அதனை பைண்ட் செய்து ஹம்ப்ரி டேவிக்கு அனுப்பி வைத்தார். 2 நாள் கழித்து அதனை பெற்ற சர் ஹம்ப்ரி டேவி மலைத்து போனார். தன் விரிவுரை அப்படியே அழகாக எழுதப்பட்டிருந்ததை கண்ட அவர் மைக்கேலிடம் ஏதோ திறமை இருப்பதை உணர்ந்து அவரை தன் உதவியாளராக சேர்த்து கொண்டார். அகமகிழ்ந்து போன மைக்கேல் சர் ஹம்ப்ரி டேவியுடன் இங்கிலாந்து முழுவதும் பயணம் மேற்கொண்டு அவரது விரிவுரைகளில் கலந்து கொண்டார். அவரது ஆராய்ச்சிகளில் எல்லாம் உதவி புரிந்தார். முதலில் உதவியாளராக மைக்கேலை பார்த்த ஹம்ப்ரி டேவி பிறகு அவரை சக விஞ்ஞானி அளவுக்கு பார்க்க தொடங்கினார். 30வது வயதில் சாரா பெர்னார்ட் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட மைக்கேல் எந்த நேரமும் ஏதாவது ஆராய்ச்சியிலேயே ஈடுபட்டிருப்பார். அதற்கு சாராவும் முழு ஒத்துழைப்பு தந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரது ஆராய்ச்சிகளை இங்கிலாந்து மெச்சத் தொடங்கியது. அவருக்கு 40 வயதான போது காந்தத்தினால் மின்சார சக்தியை உருவாக்க முடியும் என்பதை விளக்கி காட்டினார். 25 ஆண்டுகள் கடுமையாக உழைத்ததன் பலன் அவர் மின்சக்தியின் வேகத்தை மாற்ற உதவும் டிரான்ஸ்பார்மர், மின்சக்தியை உற்பத்தி செய்யும் டைனமோ ஆகிய கருவிகளை கண்டுபிடித்தார். அந்த 2 கண்டுபிடிப்புகள் நிகழாதிருந்திருந்தால் நவீன கருவிகளை உலகம் சதித்திருக்க முடியாது. இன்று நாம் பயன்படுத்தும் வானொலி, தொலைக்காட்சி, சினிமா, கணினி, விளக்கு, குளிர்சாதன பெட்டி, சமையல் கருவிகள் என எல்லா மின் கருவிகளுக்கும் அடிப்படையாக விளங்குவது மைக்கேல் கண்டுபிடித்த டைனமோ தான். இப்போது புரிகிறதா அந்த கண்டுபிடிப்பின் மகிமை? பணம் சேர்த்து வைப்பதை பாவமாக கருதிய சாண்டிமேனியன் என்ற கிறிஸ்தவ பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் மைக்கேல் தன் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமம் பெறவோ அவற்றால் பணம் சம்பாதிக்கவோ முயலவில்லை. தனது கண்டுபிடிப்புகள் மனுக்குல சேவைக்காகவே அன்றி தான் செல்வந்தனாவதற்கு அல்ல என்ற மனப்பான்மை அவருடையது. தன் சிரமமான பிள்ளை பருவத்தை மறக்காத மைக்கேல் தன்னை போன்ற ஏழை சிறுவர்களும் அறிவியலின் அற்புதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லண்டன் ராயல் கழகத்தில் கிறிஸ்துமஸ் விரிவுரைகள் என்ற தொடரை ஆரம்பித்து வைத்து விரிவுரை வழங்க தொடங்கினார். அன்று அவர் தொடங்கியது ஃபாரடே விரிவுரைகள் என்று இன்றும் ஆண்டுதோறும் தொடர்கின்றது. பல்லாயிரம் மாணவர்கள் பலனடைகிறார்கள். மின்சார பயன்பாட்டில் புரட்சியை கொண்டு வந்த அந்த மகத்தான விஞ்ஞானியை தேடி சர் பட்டமும் ராயல் கழகத்தின் தலைவர் பதவியும் வந்தன. நான் மைக்கேல் ஃபாரடேயாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறி 2யுமே மறுத்துவிட்டார் அந்த அதிசய விஞ்ஞானி. இறுதி வரை எளிமையையே விரும்பி எளிமையான வாழ்க்கையையே வாழ்ந்த மைக்கேல் ஃபாரடே 1867ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தனது 76வது வயதில் காலமானார். பல புகழ்பெற்ற அறிஞர்களைப் போலவே அவரது நல்லுடலும் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அவர் விரும்பியபடியே ஒரு சாதாரண இடுகாட்டில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
ஒருமுறை சர் ஹம்ப்ரி டேவியிடம் உங்கள் கண்டுபிடிப்புகளில் மகத்தானது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சட்டென்று சொன்ன பதில் மைக்கேல் ஃபாரடே. ஒரு மேதையின் வாயாலேயே மேதை என்று புகழப்பட்ட மைக்கேல் ஃபாரடேயின் வாழ்க்கை நமக்கு கூறும் உண்மை மிக மிக எளிதானது. உலகை கூர்ந்து கவனிக்க வேண்டும், சந்தேகங்களை போக்கிக் கொள்ள நிறைய கேள்வி கேட்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். ஒரு வாரத்துக்கு ஒரு ரொட்டி துண்டுதான் என்றாலும் நம்பிக்கையோடு போராட வேண்டும். அப்படி செய்யும் எவருக்கும் மைக்கேல் ஃபாரடேக்கு வசப்பட்ட அதே வானம் வசப்படும்.